நான் ஒண்ணு நெனச்சா, கடவுள் ஒண்ணு நெனைப்பாருன்றது என் விஷயத்துல ரொம்பவே கரெக்ட்டா இருக்குங்க. நானு வெஜிடபிள் பிரியாணி மாரி செஞ்சு சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி, தக்காளி, வெங்காயம்லாம் கட் பண்ணி நான் வந்து தாளிக்க ஆரம்பிச்சுட்டேன். அரிசியும் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சா நல்லா சாஃப்ட்டா வருமேன்னு சொல்லிட்டு ஊற வச்சேன். கடைசில பார்த்தீங்கன்னா, அங்க தாங்க ட்விஸ்ட்டே இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் காலி ஆயிடுச்சு. வேற என்னடா பண்றது? ஒண்ணுமே ஆப்ஷனே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு, சரி அந்த டைம் பார்த்து என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி டிஃபன் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா, அவரும் ஃபுல்லா தேடிட்டேன். கடையே இல்ல. செம்ம மழை பெய்யுது. கடையே கிடையாது அப்டின்ட்டாரு. அச்சச்சோ! இன்னைக்கு நம்ம பட்னியா தான் படுக்கணும் போல இருக்கே அப்டின்னு நெனச்சா, சரி இரு ஒரே ஒரு பாஸ்போர்ட் இருக்கு. நான் அங்க போய் கேட்டு பார்க்குறேன்ட்டு போனாங்க. நான் என்ன சொன்னேன், எனக்கு வெஜிடபிள் ரைஸ் தான் வேணும்னு நான் சொல்லிட்டேன். வெஜ் ரைஸ் தான் வேணும்னு. சரி நான்வெஜ் கடையில போயிட்டு வெஜ் ரைஸ் கேட்டா, அங்க ரொம்ப க்ரவுடா இருக்கு. கிடைக்குமான்னு தெரியல. ஒரு சந்தேகமா போனாங்க. ஆனா கிடைச்சிச்சு. சரி அத தான் நாங்க வாங்கிட்டு வந்து சாப்ட்டோம். என்னதான் இருந்தாலும் வீட்ல செஞ்சு சாப்பிடுற மாரி வரல. இந்த மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் நடந்திருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கேஸ் காலி ஆயிடுச்சு, ட்விஸ்ட் ஆயிடுச்சு.